ஹல்லேலூயா. யா என்றால் இறைவன். ஹல்லேலூயா. அல்லேலூயா என்றால் எல்லாம் வல்ல இறைவனுக்கே துதி. அவர் யார் என்றால் அவர் இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிறார், யாக்கோபின் தேவனாய் இருக்கிறார். யாக்கோபு என்ற பெயருக்கு அர்த்தம் ஏமாத்துக்காரன். எல்லாரும் சொல்லுங்க, ஏமாத்துக்காரன். ஏமாத்துக்காரன். ஆனால் அவனை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவனை தெரிந்து கொண்டு அவனை இனி நீ ஏமாற்றுக்காரன் எத்தன் என்று அழைக்கப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி அவனுடைய பேரை மாற்றினார். மாற்றி இன்னைக்கும் நான் சொல்கிறேன், இந்த பூமியில் இஸ்ரவேலை உழுக்குனா பூமியே உழுங்குது. ஹல்லேலூயா. அந்த இறைவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரை துதிக்க வந்திருக்கிறோம். அவர் சகல வித ஆசீர்வாதங்களாலே நம்மை நிரப்புகிறவராயிருக்கிறார். கண்களிலிருந்து வழிந்தோடுகிற கண்ணீரை துடைக்கிறவராயிருக்கிறார். சமுதாயம் உங்களுக்கு கொடுத்த பேரை மாற்றுகிறவராயிருக்கிறார். ஓவர் நைட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அற்ப குப்பையும் தூசியுமாய் இருக்கிற நம்மை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் முன்னோர்களுக்கு தேவனாய் இருக்கிறார். இந்த அண்ட சராசரங்களை உண்டாக்கினவராய் இருக்கிறார். அவர் ராஜரிகம் பண்ணுகிறதுனால இந்த பூமியின் பூச்சக்கரம் அசையாமல் உறுதியாய் இருக்கிறது என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க, அவரோ நம்மை கண்டடைந்தார். ஹல்லேலூயா. நம்மை தேடி வந்த இயேசு. கண்களை மூடி சொல்வோமா, நம்மை தேடி வந்தவர், நம்மை தேடி வந்தவர், எனக்காய் ஜீவனை கொடுத்தவர், என்னுடைய காணிக்கைகளை விரும்பவில்லை, அவரே தம்மை நமக்கு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. நான் அவரை பண்ணுகிற அபிஷேகம் என் கரங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை தான் என்னால் செய்ய முடியும். ஆனால் அவரோ என்னை பிள்ளை என்று அபிஷேகித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஏதோ ஒரு மூலையில் வாழ்ந்து கொண்டிருந்தேன், ஆனால் என்னை தெரிந்து கொண்டு என்னை என்னுடைய ஸ்தானத்தில் நிறுத்தி மறுபடியும் நாட்டி கட்டி எழுப்பி என்னை பிரகாசமாய் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா, உங்களுக்கு நன்றி. உம்மை நினைப்பவர்கள் வெட்கப்படுவதில்லை, உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. உம்முடைய மகிழ்ச்சி எங்களுக்கு பலனாய் இருக்கிறது. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் உமக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வந்ததற்காக நன்றி. எனக்கு துணையும் என்னை விடுவிக்கிறவரும் நீராயிருக்கிறீர். இந்த காலை வேளையில் என்னுடைய ஆத்துமாவை அமர செய்த தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நீர் வாயினால் பேசினதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். நீர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாதவர், எங்களை வழி நடத்துகிற நல்ல மெய்ப்பன். உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு நாங்கள் கேட்க போகிற வசனங்கள், வார்த்தைகள் எங்களுக்குள்ள விதைகளை போல விழட்டும் அப்பா. அது நீர் பாய்ச்சி வளர்த்து எடுத்து விளைய செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும் என்று நாங்கள் சாட்சி கொடுக்கும்படியாக எங்களுக்குள்ள கிரியை செய்யுங்க. நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் உமக்கு பிரியமாக இருப்பதாக. இங்கே வந்தவங்க எல்லாருக்கும் சமாதானமும் சந்தோஷத்தையும் நீங்கள் தருவீராக. அன்பு நிறைந்த வாழ்க்கையை வாழ உதவி செய்வீராக. இந்த துதியிலே கனப்படுகிற மகிமைப்படுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இதை கேட்டுக் கொடுக்கிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஒரு வேளை சந்தோஷமாக இல்லைன்னா ஆண்டவர் இடத்துல சொல்லுங்கள், அப்போ நான் பாரத்தோடு வந்திருக்கிறேன், என்னுடைய பாரத்தை எடுத்து போடுங்கன்னு சொல்லுங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள்னு வேதத்தில் அழகாக சொல்லியிருக்குல்ல. ஆண்டவர் பாரத்தை நீக்குகிற தேவன். எழுந்து நிற்கக்கூடியவர்கள் மாத்திரம் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவருக்காக இது கொடுக்கப்படுகிற நேரம். கொஞ்ச நேரம் முடிந்தவர்கள் மாத்திரம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அமேன். அவருடைய நாமம் தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய நாமம் தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அவர் மகிமையின் மேகமாக இருக்கிற தேவன், இம்மட்டும் காத்த தேவன்,
இனிமேலும் காக்க வல்லவராயிருப்பவர். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே. வாய்களை திறந்த ஸ்தோத்திரங்களை எடுப்போமா. அப்பா, நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர் ராஜா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அவர் ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் அல்ல. நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறோன்னா அது அவருடைய கிருபை மாத்திரம்தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்களும் நானும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை மாத்திரம்தான். அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்கிறது. அதனால் எனக்கு ஒன்றும் கிடையாது, ஒன்றும் ஆக போகிறதில்ல. நான் எதை குறித்தும் பயப்பட போகிறதில்ல, எதை குறித்தும் நான் கலங்க போகிறதில்ல. விசுவாசத்தோடு சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லுகிறது ராஜா. நீர் என்னோடு கூட இருக்கும்போது நான் பயப்பட போகிறதில்ல, கலங்க போகிறதில்ல ராஜா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, மேகஸ்தம்பமாக எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. அப்பா, இம்மட்டும் தாங்கின தேவன் இனிமேலும் தாங்க வல்லவர். அமேன். அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய தயவு பெரியது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிற ராஜா. இம்மட்டும் எங்களை காத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிற ராஜா. அப்பா, எங்கே இருவர் மூவர் கூடி உம்முடைய நாமத்தினாலே செபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, இதோ எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், விசுவாசிக்கிறோம் ராஜா. அப்பா, எங்களை தொடுங்க தகப்பனே. உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை அப்பா உம்முடைய தொடுதலை நாங்கள் உணரும்படியாக செய்யுங்க ராஜா. இங்கிருந்து நாங்கள் கடந்து போகும்போது தகப்பனே, சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு புது பலத்தோடு கடந்து செல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. எங்களை தொடுங்கன்னு சொல்லுங்க, நீர் எங்களை தொடுங்கன்னு வாய்களை திறந்து சொல்லுங்க. அப்பா, நீர் என்னை தொட்டால் போது ராஜா, நீர் என்னை தொட்டால் போதும் தகப்பனே. என்னுடைய குறைவெல்லாம் நிறைவாய் மாறும். உணர்ந்து பாடலாமா? ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாலும்
வாழும் பரிசுத்தரே நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகமாயப்பா எங்கள் மீது இறங்குகிற தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அப்பா உம்முடைய மகிமையினாலே அப்பா இந்த இடத்தை நிரப்புங்க ராஜா. அப்பா எங்களை தொடுங்க தகப்பனே, நீ தொட்டு சுகமாக்க வேண்டுமாய் செபிக்கிற ராஜா. அப்பா எத்தனை பேர் இந்த நாளில பலவீனத்தோடு வந்திருக்கிறீங்க எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் நோக்கி பாருங்க, ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய பலவீனங்களை அறிந்த தேவன், நம்மளுடைய சுகவீனங்களை அறிந்த தேவன், அவர் தொட்டு சுகமாக்குகிற தேவன். உணர்ந்து சொல்லலாமா, அப்பா நீர் என்னை தொடுங்க தகப்பனே, நீர் என்னை தொட்டு சுகமாக்குங்க ராஜா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அழிந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவப்படாது. ஆமென். நம்ம கர்த்தரை தேட வந்திருக்கிறோம், நமக்கு ஒரு நன்மையும் குறைவப்படாது. குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுகிற தேவன். ஆமென், ஆமென். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. நன்றி சொல்லுவோமா. அப்பா நீர் நன்றி ராஜா. அப்பா நீர் எனக்காக செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிற ராஜா. நீர் எனக்காக செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா நான் என்னையே அப்பா உம்மிடத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. அப்பா என்னுடைய இருதயத்தை உமக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன்னு சொல்லுங்க. அப்பா நீர் என்னோடு கூட இருங்க ராஜா. என்னுடைய கரத்தை பிடித்து கொள்ளுங்க தகப்பனே. நீர் என்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பனே. நீரே என்னுடைய அடைக்கலம்னு சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லுவோமா, நீரே என் அடைக்கலம், நீரே என்னுடைய தஞ்சம், நீரே என்னுடைய மேய்ப்பர். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் ராஜா. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றுகிறது. ஆமென். பாடலாமா? எனது நேசர் எனக்கு உண்டு, இனி தோல்வி எனக்கு இல்லை. எந்த விஷயத்துல தோல்வியா நடந்துருமோன்னு யோசிக்கிறீங்களோ, இந்த நாளில் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. அந்த காரியத்தில் ஆண்டவர் வெற்றியை தருகிற தேவன். ஆமென். அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்மளுடைய ரட்சகர் அவர்தான். நமக்கு இனி வெட்கம் கிடையாது, லட்சை கிடையாது. மாலையில் அழுகை என்றால் காலையில அதே களிப்பாய் மாற்றுகிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். இனி நான் வெட்கப்பட்டு போவதில்லை. தலை குனிந்த இடங்களிலே தலை நிமிரச் செய்கிற தேவன். ஆமென். வெட்கப்பட்ட இடத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிற தேவன். இழந்த எல்லாவற்றுக்கும் இரட்டத்தனையாய் பலனை தருகிற தேவன். ஆமென். நான் இழந்து போய் நிற்கிற ராஜா, அதை எல்லாவற்றையும் நீர் மாற்றி இரட்டத்தனையாய் என்னை ஆசீர்வாதத்தினால நிரப்பி புறஜாதிகள் மத்தியில் என்னை சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்துங்கன்னு அறிக்கை பண்ணுங்க. அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு எதிராய் வரும் காரியங்கள் ஒன்றும் வாய்க்காது. ஆமென். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம எதை குறிச்சும் பயப்பட வேண்டாம்.
ஆமென். பாடலாமா? கைகளை தட்டி. எனது நேசர் என்னோடுண்டு, இனியும் தோல்வி எனக்கு இல்லை. எனது இரட்சகர் என்னில் உண்டு, இனியும் வெட்கம் எனக்கு இல்லை. எனது நேசர் என்னோடுண்டு, இனியும் தோல்வி எனக்கு இல்லை. எனது இரட்சகர் என்னில் உண்டு, இனியும் வெட்கம் எனக்கு இல்லை. தோல்விகள் என்னை சூழ்ந்தாலும் தொடர்ந்து அவரில் ஓடிடுவே. கலக்கம் என்னில் வந்தாலும் கலங்கிடாமல் சென்றிடுவே. கர்த்தர் என் மேய்ப்பரே, இனி குறைவே எனக்கில்லையே. கர்த்தர் என் மேய்ப்பரே, இனி குறைவே எனக்கில்லையே. எனக்கு எதிராய் உருவாகும் ஆயுதம் ஒன்றும் வாய்க்காதே. எனக்கு எதிராய் உருவாகும் ஆயுதம் ஒன்றும் வாய்க்காதே. எனது பக்கம் ஆயிரங்கள், எனது பக்கம் ஆயிரங்கள் விழுந்தாலும் என்னை அணுகாதே. விழுந்தாலும் என்னை அணுகாதே. கர்த்தரின் தஞ்சமே, இனி பயமே எனக்கில்லையே. கர்த்தரின் தஞ்சமே, இனி பயமே எனக்கில்லையே. என்னோடு போர் செய்த மனிதர்களை தேடியும் காணாமல் இருப்பேனே. என்னோடு போர் செய்த மனிதர்களை தேடியும் காணாமல் இருப்பேனே. வெட்கமடைந்த தேசத்திலே, வெட்கமடைந்த தேசத்திலே கீர்த்தியாய் என்றும் வாழ்வேனே. கீர்த்தியாய் என்றும் வாழ்வேனே. கர்த்தரின் பட்சமே, இனி கலக்கமே எனக்கில்லையே. கர்த்தரின் பட்சமே, இனி கலக்கமே எனக்கில்லையே. தடைகளை என்றும் உடைக்கிறவர் எனக்கு முன்னே செல்லுகிறார். தடைகளை என்றும் உடைக்கிறவர் எனக்கு முன்னே செல்லுகிறார். யுத்தங்கள் என் மேல் எழுந்தாலும், யுத்தங்கள் என் மேல் எழுந்தாலும் பயப்படாமல் அமர்ந்திருப்பே. பயப்படாமல் அமர்ந்திருப்பே. கர்த்தரின் சேனையே, இனி தடையே எனக்கில்லையே.
கூட இருக்கும்போது ஒன்றுத்துக்கும் பயப்பட வேண்டாம். அவர் நம்மளுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். இனி நமக்கு குறைவு இல்லை. ஆமென். அவர் நமக்கு தஞ்சமாய் இருக்கிறார். நமக்கு பயம் வேண்டாம். அவர் நம் பட்சமாய் இருக்கிறார். இனி கலங்க வேண்டாம். அவர் நமக்கு சேனையாய் இருக்கிறார். நமக்கு முன்னாக தடையாய் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போடுகிற தேவன். ஆமென். நமக்கு எதிராய் போர் செய்த மனிதர்கள் நமக்கு முன்பாக நிற்க மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார்ல. அவர்கள் எல்லாரையும் நம்மளுடைய வழியாய் வந்தா அந்த வழியிலிருந்து அகற்றி போடுவார். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், ஆனால் 7 வழியாய் ஓடி போவார்கள். அப்போ எதை குறித்து நம்ம பயப்பட வேணாம். இந்த மனுஷனால் எனக்கு என்ன ஆகும், இந்த காரியத்தினால் எனக்கு என்ன ஆகும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நான் கூட தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறதுல நம்மளுடைய வேதனைகள், கவலை, கண்ணீர், கஷ்டங்கள் யாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன், எல்லாவற்றையும் சமாதானமாய் மாற்றுகிற தேவன். ஆமென். முடியாத காரியங்களையும் அவர் முடித்து வைக்கிற தேவன். ஆமென். பாடலாமா இந்த பாடலையும்? அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அவர் சொன்னா அசையாத மலை கூட அசைந்துடுங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை இது பெரிய காரியமா தெரியும், மனுஷனா நம்ம பார்க்கும்போது இது எப்படி மலை அசையும் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். அவர் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறதா தேவன். அவருடைய நாமம் அப்படிப்பட்ட நாமம். அவருடைய நாமம் மேலான நாமம். இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து நாமங்களை காட்டிலும் மேலான நாமம். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவர். விசுவாசிக்கிறீங்களா? பாடலாமா? உணர்ந்து பாடலாமா?
என் கூட யாரும் இல்லையே, என் கூட யாரும் நிற்கலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, பா நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ராஜா. நீர் என்னோடு கூட நிற்கும் போது நான் எதை குறிச்சும் கவலை போட போறதில்லை ராஜா. நீர் என் பட்சத்திலிருந்து எனக்காய் பேச போகிறீர் ராஜா. அதனால நான் இனி எதை குறிச்சு நான் கவலைப்பட போறதில்லை. எனக்காய் நீர் நிற்கிற தேவன், எனக்காய் நீர் பேசுகிற தேவன், உண்மையே நாங்க நம்பி இருக்கிறோன்னு சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லுவோமா, எனக்காய் நிற்கிற தேவன் ராஜா, எனக்காய் பேசுகிற தேவன் தகப்பனே, என்னோடு கூட வருகிற தேவன், என் தேவைகளை சந்திக்கிற தேவனே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ராஜா. ஒருவேளை நான் எடுத்த தீர்மானங்கள் அப்பா ஒன்றின் பின் ஒன்றால் தோத்து போயிருக்கல ராஜா, ஆனா இழந்த எல்லாவற்றையும் என் தேவன் திரும்ப கொடுக்க வல்லவர் ராஜா. நீர் ஒருவர் தான் தகப்பனே. இழந்த எல்லாவற்றிற்கும் ஈடு கட்டுகிற விதமா இரட்டத்தனையான பலனினாலே நிரப்புகிற தேவன். அவருடைய நாமம் அப்படிப்பட்ட நாமம், அற்புதங்களை செய்கிற நாமம், வார்த்தையினாலே கொடுத்ததை கரங்களினாலே நிறைவேற்றுகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே கைகளை தட்டி உயர்த்துவோமா? அப்பா அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற ராஜா. இன்னும் ஒரு முறை கூட எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே இந்த வரியை மாத்திரம் பாடி முடிப்போமா? எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நமக்காய் பேசுகிறதே அது மாத்திரம் போதும் அப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரை நீர் பிரசன்னராயிருந்து எங்களை நடத்த வேண்டுமா? இந்த வேலையில நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ராஜா. அப்பா நீர் பெருகணும், நாங்க சிறுகணும் ராஜா. ஒவ்வொரு பகுதியும் உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்த வழிநடத்துங்க. சகல துதி கன மகிமை இவை அனைத்திற்கும் பாத்திரர் நீர் ஒருவர் தான். உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஏற்று அங்கீகரித்துக் கொள்ளுங்க. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் ஒரு விசேஷித்த நாளாக இருக்கிறது. ஏனென்றால் டெய்லரிங் பேட்ச் 61st பேட்ச் வந்து அவர்கள் வெற்றியோடு கூட முடித்து இந்த இடத்திற்கு இந்த நாளிலே வருவதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். நம்முடைய கிருபையினாலே நான் ஆலயத்திற்குள் பிரவேசித்தேன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறபடி அவருடைய கிருபை இந்த அருமையான பிள்ளைகள் மீது இருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அவர்கள் நம்மோடு கூட இருப்பது நமக்கு அதிக மகிழ்ச்சி. பிரதர் அனிக்ஸ் அவர்கள் நம்மோடு இருப்பது நமக்கு அதிக மகிழ்ச்சி. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளை செய்கிறவர் தேவன் என்ற வசனத்தின்படி நீர் பாய்ச்சுவதற்கென்று கர்த்தர் பிரதர் அவர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அது கர்த்தருடைய செயல். அதற்காக தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரங்களை எடுக்க வேண்டும். பெட்டி சிஸ்டரும் பிரதர் ராஜப்பா அவர்களும் நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். அவர்களுடைய முயற்சிகளுக்காகவும் நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கமலுக்கு ஒருவேளை தெரியுமா என்ன என்று சொல்லி தெரியாது. சங்கீதம் 23 அப்புறம் டெய்லரிங் பேட்சுக்கு நான் அதை சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அதை குறித்து அதிகமாக அந்த கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்ற அந்த வசனத்தை அடிக்கடி சொல்லி இந்த துதியை தம்பி நடத்தினார்கள். அது உனக்கு தெரியாதில்லை கமல், இந்த 23வது சங்கீதம். ஸோ அது கர்த்தர் இடைப்படுகிறார் எல்லாம் அந்த சங்கீதம் 23 மூலமாக. இப்பொழுது எல்லாரும் வந்து, அதாவது டெய்லரிங் முடித்தவர்கள் முன்பாக வந்து இந்த மாறி மாறி வாசிப்பதற்கு சங்கீதம் 23 வாசிக்கும்படியாக கேட்கிறேன். இந்த டெய்லரிங் கிளாஸில் நாங்கள் 3 பகுதியாக இதை பிரித்திருக்கிறோம். அதாவது சில நாட்கள் பாஸ்டர் போவாங்க, அதிக நாட்கள் சிஸ்டர் பெட்டி சிஸ்டர் அவங்க போவாங்க. என்னால் முடிந்த பொழுது நான் போவேன். டிரைவர் இருந்தால், கார் அவைலபிளாக இருந்தால், இல்லைன்னா ஆன்லைனில் நான் எடுத்து விடுவேன். அதில் வந்து பெட்டி சிஸ்டர் வந்து ஜென்ரலாக வசனங்களை சொல்லிக் கொடுப்பார்கள். அப்புறம் குடும்பத்தின் கஷ்டங்களுக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். நல்ல காரியங்களை அவர்கள் சொல்லிக் கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்காக ஜெபிப்பார்கள். அந்த முயற்சி அவர்கள் வாரத்திற்கு 3 நாள் அவர்கள் போய் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல் பாஸ்டர் வந்து சேவிங்ஸை பற்றி அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. என்னுடைய பார்ட்டில் வந்து சங்கீதம் 23 ஆவியின் கனியை குறித்தும் நான் சொல்லிக் கொடுப்பேன். அதை குறித்து பிறகு அவர்கள் சாட்சி சொல்வாங்க. இப்போ வந்து நீங்கள் முன்பாக வந்து இங்கே சங்கீதம் 23 மாறி மாறி வாசிப்பதற்கு உதவும்படியாக கேட்கிறேன். மாறி மாறி வாசிக்க குறிக்கப்பட்ட சங்கீதம் 23. இது எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிந்திருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஒரு வசனம் அவங்க சொல்லும் போது இன்னொரு வசனம் நீங்கள் சொல்லும்படியாக கேட்கிறேன்.
சங்கீதம் 23. கர்த்தர் என் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரின் அடைகளில் அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தய ஆயத்தப்படுத்தி என் தலையை எல்லாம் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். ஆமென். நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு ரொம்ப 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 பெரிய சந்தோஷமான ஒரு நாள். இது ஒரு விழா மாதிரி. ஏன்னாக்கா நம்ம 61வது டெய்லரிங் பேட்ச் நல்ல முறையாக அவங்க முடித்து இன்றைக்கி அவங்க சர்டிஃபிகேட் வாங்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். இந்த 3 மாதங்கள் அவங்க எவ்வளோ பிரயாசப்பட்டு அடிப்படையிலேருந்து கற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்களே ட்ரெஸ் அவங்களுக்கு தைச்சி போடுற அளவுக்கு அவங்களுடைய சாமர்த்தியம், அந்த கிஃப்டை கடவுள் கொடுத்துருக்குறாரு. இன்னைக்கு நீங்கள் தைச்சது போட்டவங்க யாரும் வந்திருக்கீங்களா? எந்திரிச்சு நில்லுங்கம்மா. பாருங்கள், அவங்க தைச்சது அவங்க போட்டது எவ்வளோ பெருமிதமாக இருக்கும் இல்லையா? கரங்களை தட்டி அவங்க பாராட்டலாமா? காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. தொடர்ந்து இதை விட்டுறாதீங்க. தொடர்ச்சியாக நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் தைக்கணும். ப்ளீஸ் தைக்கணும். எங்களுடைய என்கரேஜ்மெண்ட் எப்போவுமே நான் வரும்போதும் சொல்லுவேன், நீங்கள் ஒரு கடை வைக்கிற அளவுக்கு திறமையாக நீங்கள் தைச்சி அந்த கடை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது எங்களை நீங்கள் கூப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். பண்ண முடியுமா? முடியும்ல? சாமர்த்தியம் வந்துருச்சா? தைரியம் வந்துருச்சா? சரி, இனியிலேருந்து உங்களுடைய வருமானமும் அதிகமாக போகுது. அதோடு கூட இந்த பயிற்சியை உங்களுக்கு கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கனாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்தில் தான் இது நடந்திருக்குது. சரிங்களா? ஸோ அவரையும் மனசு ஆழத்தில் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. அவரும் உங்களை தொடர்ந்து வழி நடத்துவார், தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். சுருக்கமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரே ஒரு பகுதியை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். மத்தேயு 16வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மத்தேயு 16:13 வாசிக்கலாம். எல்லாரும் ஒன்றா வாசிக்கலாம். மத்தேயு 16:13. பின்பு இயேசு பிலிப்பு செசேரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரியேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் கேட்கிறார், ஜனங்கள் என்னை பார்த்து என்ன என்று சொல்லுகிறார்? என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? என்னுடைய அடையாளம் என்ன? என்னுடைய நாமம் என்ன? நான் யார் அப்படின்னு இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு. சீஷரை பார்த்து ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். அப்போது அவங்க சொல்கிறாங்க, சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்று சொல்கிறாங்க, சிலர் எலியா என்று சொல்கிறாங்க, சிலர் எரேமியா என்று சொல்கிறாங்க, இல்லை தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லும்போது, சரி அவங்க சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், 3.5 வருஷம் என் கூடவே இருந்தீங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது சீமோன் பேதுரு மட்டும்தான் பேசுகிறாரு. அவர் சொல்லுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இப்போ நம்ம எல்லாமே ஆண்டவராகிய இயேசுவை பற்றி ஓரளவுக்கு அறிந்திருக்கிறோம். நமக்கு அவரை பற்றி தெரியும். அவர் யார் என்று நமக்கு கேட்டால் சொல்ல தெரியும். பட் டெய்லரிங் கிளாஸ்க்கு வந்தவங்க இப்போ புதுசாக நிறைய சத்தியங்களை கற்றுக்கொண்டதுனால அவங்களும் இயேசு யார் என்று சொன்னால் கண்டிப்பாக அவங்களால சொல்ல முடியும் யார் அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசுவை குறித்த தெளிவான ஒரு வெளிப்பாடு, அவருடைய நாமம் என்ன என்பது சீமோன் பேதுருவுக்கு வெளிப்பட்டிருந்தது. அதை தான் அவர் இங்கே தைரியமாக சொல்கிறாரு. இப்போ இன்றைக்கி நாமெல்லாம் ஆண்டவரை பற்றி என்ன நினைக்கிறோம்?
ஆண்டவரை பற்றி என்ன நினைக்கிறோம், அவர் யார் என்று நினைக்கிறோம். சிலர் சொல்லுவாங்க அவர் கடவுள், இல்லை அவர் கடவுள்கிட்ட இருந்து வந்திருக்கிற ஒரு பிரதிநிதி, அவர் கடவுளை நமக்கு அறிவிக்க வந்தார், கடவுளை காண்பிக்க வந்தார் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அற்புதங்களை செய்கிறவர்னு சொல்லலாம். இல்லை சுகப்படுத்துகிறவர், வியாதிகளை சுகப்படுத்துகிறவர் அப்படி சொல்லலாம். இல்லைனாக்கா அவர் யார் என்று கேட்டால் எங்களுக்கு வழி காண்பிக்க வந்தவர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் அவரை குறித்து சொல்லும்போது அவர் வழி, சத்தியம், ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய டைட்டில்ஸ் அவருக்கு இருக்குது, நிறைய பெயர்கள் இருக்கிறது, பெயர் பட்டங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் அவர் யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்றால் இந்த பேதுருவனுடைய வெளிப்பாடு தான். அந்த பேதுருவனுடைய வெளிப்பாடு என்னவென்றால், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து. கிறிஸ்து என்று சொன்னால் மேசியா. அந்த மேசியா தான் ஜனங்களுடைய பாவத்துக்காக கல்வாரி சிலுவையிலே அறையப்பட போகிறார் என்பது பழைய ஏற்பாட்டிலிருந்தே நம்பப்பட்ட நம்பிக்கை. அந்த மேசியா வருவார் என்று சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. இயேசு வந்தபோது நிறைய பேர் அவரை மேசியாவாக ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் மேசியாவாக அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்றைக்கும் யூத ஜனங்களெல்லாம் இருக்காங்க. அந்த அழுகையின் சுவரை அடித்து மேசியாவே எப்போ வரப்போறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் மேசியா வந்தாச்சு, அவர் ஜீவனை கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக கொடுத்து விட்டார். ஸோ இதில் ரொம்ப முக்கியம் இயேசு யார் அப்படின்னு சொன்னால், நாம் சொல்ல வேண்டிய சாட்சி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, என்னுடைய பாவத்துக்காக நான் செலுத்த வேண்டிய இரத்த கரையத்தை, நான் சிந்த வேண்டிய என்னுடைய இரத்தத்தை எனக்காக வேண்டி கல்வாரி சிலுவையிலே போய் சிந்தின என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனக்காக நான் தான் தொங்கியிருக்கணும் இந்த சிலுவையில், என்னுடைய பாவத்துக்காக நான் தொங்கியிருக்கணும். ஒவ்வொரு மனிதர்களும் அவருடைய பாவத்துக்காக இந்த சிலுவையில் போய் தொங்கியிருக்கணும். ஆனால் அவர் எனக்காக என்னுடைய இடத்தை எடுத்து, என்மேல் அன்பு வைத்து என்னுடைய இடத்தை எடுத்து அங்கே போய் சிலுவையில் ஜீவனை கொடுத்தார், ரத்தம் சிந்தினார். ஆகவே அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அவர் தான் அந்த மேசியா. கல்வாரிக்கு போய் முழு உலக பாவத்துக்கும் அவர் பரிகாரம் செலுத்தி விட்டார். இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்னாக்கா, அவர் சகல ஜனங்களுடைய பாவங்களையும் ரட்சித்து அவர்களை மீட்டு எடுக்கிறவர். அதான் இயேசுன்ற வார்த்தைக்கு அர்த்தம். சகல ஜனங்களுடைய பாவத்தையும் அவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ பாவ மன்னிப்பை கொடுக்கிறவர், அவர் பணம் கொடுக்கிறவர், அவர் பொருள் கொடுக்கிறவர், அவர் வாழ்க்கையில உயர்த்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் யார் என்று சொன்னால், அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அந்த கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னா, என்னுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே போய் ரத்தம் சிந்தி என்னை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியமான சத்தியம். ஸோ டெய்லரிங் கிளாஸில் இருக்கவங்க இந்த சத்தியத்தை நீங்கள் எப்பொழுதுமே மறந்துடாதீங்க, சரிங்களா? அவர் வாழ்வளிக்கிறவர் என்று சொன்னால், நம்ம இயேசு வாழ்வளிக்கிறவர் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு பணத்தை கொடுத்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து நம்மளை வளர்த்து விடுறவர் இல்லை. அவர் வாழ்வளிக்கிறவர் என்று சொன்னால் நித்திய ஜீவனை நமக்கு தருகிறவர். மற்ற எல்லாமே இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும். ஆனால் நித்திய ஜீவன் என்பது நம் மரணத்துக்கு பிறகும் வருகிறது. அந்த மரணத்துக்கு பிறகு இருக்கிற ஒரு வாழ்க்கையிலையும் அவர் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய வாழ்க்கைக்கு நிரந்தரமான ஒரு நிச்சயமான நிரந்தரமான ஒரு முடிவாக அவர் இருக்கிறார் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால் நாம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என்னோட கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக என்ன தெரியுமா சொன்னார்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. திரும்ப சொல்லுவோமா? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். பாக்கியவான்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லிவிட்டு, நீ பேதுருவாக இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நிறைய பேர் என்ன பிரசங்கம் பண்ணுவாங்கன்னா, பேதுரு மேலே சபையை கட்டினார்னு. பேதுரு மேலே சபையை கட்டவே முடியாது. ஒரு மனுஷன் மேலே சபை கட்ட முடியாது. ஏன்னா சபையினுடைய அஸ்திபாரம் யாரு? மூலைக்கல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சபையின் அஸ்திபாரம் அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளும் அப்படின்னு பைபிள் தெளிவாய் சொல்லுது. எதன் மேலே நான் கட்டுவேன்னு சொல்கிறாருன்னா, உன்னுடைய வெளிப்பாடாகிய இந்த வெளிப்பாட்டின் மேல் நான் கட்டுறேன். நீ இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை அப்படின்றத சொல்ல முடிகிறது. அப்போ எதன் மேலே சபையை கட்டுறாரு தெரியுமா? இந்த ஜீவ வார்த்தையின் மேலே தான்.
நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார் இல்லையா? அந்த கிறிஸ்துவின் மேல் தான் அந்த சபையை தேவன் கட்டி எழுப்புகிறார். அந்த சபைக்கு அவர் தான் மூளைக்கல்லாக இருக்கிறார். அந்த சபையில் நீங்களும் நானும் ஒவ்வொரு அங்கத்தினர்களாக இருக்கிறோம். அந்த சபை நித்தியத்துக்குள்ளே கடந்து போகிற மணவாட்டி சபை, அதையும் நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த இயேசு என்ற அந்த நாமத்தை நம்ம ஒரு நாளும் மறந்துட வேண்டாம். யாராவது உங்களை பார்த்து இந்த இயேசு யாருன்னு கேட்டால் தைரியமாக சொல்லுங்கள், இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவிலே ஜீவனை கொடுத்து மேசியா. ஹல்லேலூயா. இந்த ஜீவ வார்த்தைகளின்படியே அவருடைய நாமம் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிக்கவும், இந்த நாமத்தின் அடைக்கலத்திலே நாம் நன்மைகளை கண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேகருக்கு இந்த நாமத்தை அறிவிப்பதற்கும், இந்த நாமத்தின் நிமித்தம் பெரிய நன்மைகளை செய்வதற்கும் நம்மை அர்ப்பணிப்போம். இந்த இயேசு என்ற நாமத்தில் தான் இன்றைக்கு நிறைய சபைகள் இருக்கிறது. இந்த இயேசு என்ற நாமத்தில் தான் இன்றைக்கி நிறைய சோஷியல் ஒர்க் நடக்குது. மிஷினரிஸ் இந்த இந்திய தேசத்துக்கு வந்தபோது இந்த இயேசு என்ற நாமத்தில் தான் ஸ்கூல்ஸ் வச்சாங்க. அப்போல்லாம் படிப்பறிவு இல்லாத ஒரு காலம், இந்தியாவில் படிப்பறிவு இல்லாத காலத்தில் அவங்க தான் படிப்பை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க தான் மருத்துவ உதவிகளை கொண்டு வந்து கொடுத்தாங்க. மருத்துவமனைகளை அவர்கள் என்ன செஞ்சாங்க, இங்கே நிறுவினார்கள்னு சொல்லி பார்க்குறோம். மருத்துவமனையை நிறைய நிறுவினாங்க. நிறைய சோஷியல் ஒர்க் பண்ணாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையை உயர்த்தினார்கள். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கனாக்கா ஜாதி வெறி ஏராளமாய் என்ன செஞ்சது, தலைவெறித்து ஆடிக்கொண்டிருந்தது. அந்த ஜாதி வெறி ரொம்ப தலைவெறித்து ஆடிக்கொண்டிருக்கும் போது அந்த ஜாதி வெறியினால் வந்த அந்த வித்தியாசங்களை எல்லாம் அவங்க எடுத்து போட்டாங்க. எல்லாரும் மனுஷர் தான், எல்லாருடைய உடம்புலையும் ரத்தம் தான் ஓடுது, இதில் மேல் ஜாதி கீழ் ஜாதி யாரும் கிடையாதுன்ற அந்த ஒரு சமநிலையை கொண்டு வந்தது யாருனாக்கா அந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் தான் அவங்க கொண்டு வந்தாங்க. இந்த இந்தியாவில் ரொம்ப வேதனையான சில ப்ராக்டிசஸ் நடந்து கொண்டிருந்தது, சில காரியம் நடந்து கொண்டிருந்தது. அது எல்லாத்தையும் நிறுத்தினாங்க, அதெல்லாவற்றையும் ஸ்டாப் பண்ணாங்க இல்லையா? ஒரு கணவன் இறந்துட்டா மனைவி உடன்கட்டை ஏறிடணும். என்ன நியாயம்? அதுதான் நடந்துட்டு இருந்தது இந்த இந்திய தேசத்தில். மனைவி இறந்துட்டா கணவர் உடன்கட்டை ஏற வேண்டாமா? ஆனால் கணவன் இறந்துட்டா மனைவி இது என்ன நியாயம் இது? இப்படி எத்தனை பேர் நெருப்புக்குள்ளே போயிருக்காங்க, அநியாயமாக நெருப்புக்குள்ளே போயிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் ஸ்டாப் பண்ணாங்க. அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் மேலாடை அணியக்கூடாது, பெண் மேலாடை அணியாமல் தான் இருக்கணுன்றது சட்டமாக இருந்தது. அப்போ இவங்க சொன்னாங்க, இல்லை அது ரொம்ப தப்பான விஷயம், கண்டிப்பாக அவங்க மேலாடை அணியணும். அப்போது எந்த அளவுக்கு இந்த இந்திய ஜனங்களுக்கு ஒரு படிப்பையும் கொடுத்து மருத்துவ உதவிகளையும் கொடுத்து கலாச்சாரத்தை கொண்டு வந்து எல்லாரும் சமம் என்பதை எல்லாம் எந்த நாமத்தில் தெரியுமா நடந்தது? இந்த இயேசு என்ற நாமத்தில் தான். அந்த நாமத்தின் அடைக்கலத்திலே வந்தவர்கள் தான், அந்த நாமத்தின் நிமித்தம் இந்த தேசத்தை தியாகத்தோடு தேடி வந்தவர்கள் தான் இந்த தேசத்தை செழிப்பாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகையாக அருமையான தேவஜனமே. ஆகவே இந்த நாமம், இந்த இயேசு என்ற நாமம், இயேசு கிறிஸ்து என்ற நாமம் என்றுமே நம்முடைய இதயத்தை விட்டு அகலாதபடி அந்த இயேசு என்ற நாமத்துக்கு நம்ம கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்து அந்த நாமத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை அருளுவாராக. ஆமீன். இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடந்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடந்திடும் போதினிலே என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே
ஆக்கியதால் எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதால் என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதால் என்னுள்ளமே ஆஹா என் தேவனே ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுவேன் என்னுள்ளமே ஆஹா என் தேவனே ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுவேன் என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. இப்பொழுது கற்றுக்கொண்ட வசனங்களை அவர்கள் இப்பொழுது சொல்லப் போகிறார்கள். அதற்கு பிறகு சாட்சியும் சொல்லப் போகிறார்கள். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை நடப்பதையே கர்த்தர் கேட்கிறார். மிக 6:8. மனிதர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உன் வாயின் வார்த்தைகளினாலே நீ நீதிமான் அல்லது குற்றவாளி என்று நியாயம் தீர்க்கப்படுவாய். மத்தேயு 12:36. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, சினமடையாது, தீங்கு நினையாது. கொரிந்தியர் 1:13-4. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய ரத்தம் நமது சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். AP 9:22. கேட்டுக்கு போகிற வாசல் விரியும், வழி விசாலமாய் உள்ளது, அதன் வழியே பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கவும் வழி நெருக்கமாகவும் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். மத்தேயு 7:14. நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாய் இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் முழு அன்பாக இருக்குமாறு. மார்க் 12:30. உன் சகோதரனை உள்ளத்தில் பகைக்காதே, பழிக்கு பழி வாங்காதே, மற்றவர் மேற் பொறாமை கொள்ளாதே. உன்னிடம் நீ அன்பு கூறுவது போல் மற்றவரிடத்தில் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். லேவி 19:18. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 5:44. துர்மார்கருடைய ஆலோசனையை நடுவு செய்யாமல், பாவிகளிடத்தில் நில்லாமலும், பரிகாசக்காரரிடம் உட்காராமலும், கர்த்தர் சொன்ன வேதத்தில் அதில் இரவும் பகலும் தியானமாயிருந்து அதில் இருப்பவனே பாக்கியவான். சங்கீதம் 1:2. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகழாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 41:10. சமாதானம், நற்குணம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கலாத்தியர் 5:22-23. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் 61வது பேட்ச் தையல் பயிற்சி சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றி முதலாவது வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இந்த 3 மாதம் எங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தாங்க. இந்த 3 மாதம் நாங்கள் நல்லபடியாக தைச்சிக்கிட்டு நல்லா கற்றுக்கிட்டோம். அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். இந்த 3 மாதம் வெளியில் எங்கன்னா நாங்கள் ஃபீஸ் கொடுத்து நாங்கள் கட்டியிருந்தால் கண்டிப்பாக குறைஞ்சது 3000 ரூபா ஃபீஸ் வாங்கியிருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு ₹1 கூட வாங்காமல் எங்களுக்கு இலவசமாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. முக்கியமாக இதற்கு காரணம் இந்த சபை மக்களுக்கும் நான் முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் பாஸ்டம்மாக்கும் பாஸ்டரையாவுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர் ஆனிஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த 61வது தையல் பயிற்சி எங்கள் டீம் சார்பாக நாங்கள் எங்களோட டீச்சருக்கு நன்றி செலுத்துகிறோம். அவங்க எதுவும் தெரியாமல் வந்தோம். நாங்கள் சுத்தமாக ஸ்டிச்சிங் எதுவுமே தெரியாது. இப்போ எங்கள் ப்ளவுஸ் எங்கள் ட்ரெஸ்ஸஸ் நாங்களே தைச்சி போட்டுக்கிற அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பேரும் நடுவில் எவ்வளோ கொஷின் கேட்டாலும் சலிக்காமல் பொறுமையாக சொல்லி கொடுப்பாங்க. அது ஒரு விஷயம். நல்லா பணம் கொடுத்து கற்றுக்கிட்டா கூட அது யாரும் சொல்லி கொடுப்பாங்களான்னு தெரியாது. நல்லா சொல்லி கொடுத்தாங்க பொறுமையாக. அது இல்லாமல் தையல் மட்டும் இல்லை, டைமுக்கு வர்றது இங்கே கற்றுக்கிட்டேன். எங்களுக்கு முன்னாடி வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு எங்களுக்கு முன்னாடி வந்துட்டு பன்ச்சுவாலிட்டின்றது அவங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டேன்.
நான் லீவ் இது வரைக்கும் அவங்க போட்டு நான் பார்த்ததே இல்லை. நான் லீவ் எடுத்துகிட்டு கூட நினச்சி பார்ப்பேன், அவங்க இது நாள் வரைக்கும் ஒரு நாள் லீவ் போடாமல் இவ்வளோ டெடிகேட்டிவாக வந்து சொல்லி கொடுக்குறாங்கன்ட்டு. நிறைய விஷயங்கள் நாங்கள் இந்த தையலில் கற்றுக்கிட்டோம். அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. சபை மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுக்கு தையல் பயிற்சி பள்ளியில் தினமும் எங்களுக்கு பைபிள் கற்பிக்கப்பட்டது. அந்த பைபிள்லேருந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். நிறைய எங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாகவும் இருந்தது. எங்களுக்கு பைபிள்லேருந்து இந்த ஆண்டவர் வந்து 2 கட்டளைகள் சொல்லியிருக்காரு. முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், இரண்டாவது என்னை போல் பிறரிடமும் அன்பு கூற வேண்டும்ன்றது என்னோட மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. இதை பின்பற்றி என்னோட குடும்பத்துலேயும் நல்லாவே யார்கிட்டையும் கோபப்படாமல் அன்பாக இருக்கிறேன். இந்த மாதிரி மற்றவங்கக்கிட்டேயும் அன்பாக நான் இருக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். நன்றி. சபையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பாவ மன்னிப்பை பெறுவதற்கு அநேக வழி உண்டு என நினைத்தேன். தான தர்மம் செய்தல், புனித நீராடுதல், காணிக்கை செலுத்துதல், இப்படிலாம் செஞ்சேன்னா பாவ மன்னிப்பு பெற்றுன்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருந்தேன். ஆனால் வந்து இயேசு கிறிஸ்து சிலுவை சிந்திய ரத்தத்தால் மட்டும்தான் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் தீர்க்கப்பட்டு மோட்சத்துக்கு போக முடியும்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கொண்டேன். தேங்க்யூ. அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பின் கனிகள் எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. எல்லாரிடத்தில் அன்பாக இருக்கணும், எல்லாரிடத்தும் பாசமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், வீட்டில் எவ்வளோ துன்பம் வந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். நம்ம என்ன நினச்சோமோ ஒன்று சாதிக்கணும்னு நினச்சி அதை வந்து பொறுமையாக இருந்தால் தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மன்னிப்பின் முக்கியத்துவத்தை நான் கற்றுக்கொண்டேன். பிறர் செய்த தவறுகளை மன்னித்து அனைவரிடமும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் வாழ வேண்டும். எந்தவித கசப்பும் கோபமும் இல்லாமல் அனைவரிடத்திலும் ஒப்புரவாகி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டேன். நன்றி. சேமிப்பை பற்றி எங்களுக்கு ரொம்ப சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சேமிப்பு ஆடம்பர செலவு பண்ணக்கூடாது, மாதத்துக்கு எவ்வளோ தான் செலவு பண்ணணும், அதெல்லாம் மிச்சம் பிடிச்சி விற்கிற செலவெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தார் பாஸ்டர் ஐயா. அதனால் ரொம்ப தேங்க்யூ. அதனால் நாங்கள் எல்லாமே இப்போ ரொம்ப கடைப்பிடிச்சிட்ருக்கோம், எங்கள் பேட்ச் ஃபுல்லாகவே. ரொம்ப தேங்க்யூங்க சார். மனிதர் பேசும் வீணான வார்த்தைகள் குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்ன்ற வார்த்தை மூலயமா வீணான வார்த்தைகளை தவிர்க்கணுன்றதை நான் நிறையா கற்றுக்கிட்டேன். என் பிள்ளைகள் என்னை சேர்ந்தவங்களுக்கும் நான் இதை நிறையா சொல்லிக் கொடுக்குறேன் இது மூலயமா. தேங்க்ஸ். சபையில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். இந்த 61வது பேட்ச் சார்பாக எங்கள் பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் அப்புறம் ஆனிஸ் பிரதருக்கும் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறோம். இந்த கிளாஸ் எங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தனால நாங்கள் இன்னர்ஸ்லேருந்து சுடி அதுக்கப்புறம் ப்ளவுஸ் வரையும் நாங்களே தச்சு போடுற அளவுக்கு எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்திருக்கு. அது கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் மேம்காக பேசுகிறோம். எங்கள் மேம் ரொம்ப ஈஸியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. எல்லாமே எதுவுமே முகம் சுளிக்காமல் எங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. அதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அதுக்கப்புறம் எங்களுக்கு வாரத்தில் 5 நாளும் ப்ரே பண்ணுவோம். நாங்கள் இதுவரையும் என் ஃபேமிலிக்கு மட்டும் நான் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே வந்ததுலேருந்து கூட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அது நிறைய பெண்களுக்காகவும் குழந்தை பிள்ளைகளுக்காகவும் அப்புறம் இராணுவ வீரர்களுக்காகவும் போர் நிறுத்தம் கொண்டு சமாதானத்துக்காகவும் ப்ரே பண்ணியிருக்கோம். இதெல்லாம் கற்றுக் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நாங்கள் வந்து ஒன்றுமே தெரியாமல் இங்கே வந்தோம். ஊசி என்ன எதுவுமே தெரியாமல் வந்தோம். ஆனால் இப்போ வந்து நாங்கள் தையலை கற்றுக்கிட்டு நாங்கள் இப்போ எல்லாருமே ஒரு டைலர்ஸ்ன்னு சொல்கிறது நாங்கள் பெருமைப்படுறோம். அதுக்கு முக்கிய காரணமே இந்த சபை மக்களும் இந்த சர்ச்சு பாஸ்டர் ஐயா அவங்க எல்லாருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக சகோதரர் ஆனிஸ் அவர்களுக்கு நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நீங்கள் சொன்ன சாட்சிகளுக்காக நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். முக்கியமாக பிரதர் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எப்பவுமே உங்களுக்காக அதிகமாக அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. தொடர்ந்து அவங்களுக்காகவும் அவங்களுடைய குடும்பத்திற்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நீங்கள் கற்றுக்கொண்டதற்காக இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம். இதில் வந்து அட்டண்டன்ஸ்க்காக ஃபஸ்ட்டு எல்லா நாளும் பிரதர் ராஜப்பா பெட்டி ராஜப்பா அவர்கள் வந்து இந்த கிஃப்ட்ஸை வழங்கும்படியாக நான் கேட்கிறேன். அட்டண்டன்ஸ்க்காக 100% அட்டண்டன்ஸ் சுகந்தலக்ஷ்மி மதிவாணன். எல்லாரும் கரங்களை தட்டி அவங்களை உற்சாகப்படுத்து. நெக்ஸ்ட்டு வந்து நான் அது சிஸ்டர்கிட்ட சொல்லலை. இந்த சில அதாவது டைம் கொஞ்சம் லேட்டாக வருது, பட் ஆனால் ஒழுங்காக வந்திருக்காங்க. நந்தினின்னு சொன்னாங்க சிஸ்டர். நந்தினிமா. அடுத்தது ராஜலக்ஷ்மி வந்து மந்தவெளியிலேருந்து வராங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வந்து 2 நாள் தான் லீவ் போட்டிருக்காங்க. ஏன்னா ஏதோ
மாமனார் இறந்ததுக்காக முக்கியமானதுக்காக தான் லீவ் போட்டிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு கொடுக்கணுன்றது எனக்கு மனசில் தோணுச்சு. ஸோ இப்பொழுது சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்க போகிறோம். பிரதர் அனிக்ஸ் அவர்கள் முன்பாக வந்து இதை கொடுக்கும்படியாக கேட்கிறேன். எல்லாரும் முன்பாக வாங்க. சுகந்தலட்சுமி மதிவாணன், எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தலாம். இரண்டாவது நந்தினி, அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்க நீங்கள் கரங்களை தட்டி கொண்டே இருக்க முடியாது கேட்குறேன். மூன்றாவது ராஜலட்சுமி, நாகலட்சுமி, கௌரி, கௌசல்யா மதிவாணன், மகேஸ்வரி, பெட்டிஸ்டுக்கும் ஒரு கரங்களை தட்டி அவர்களை நாம் பாராட்டலாம். அவங்க எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும் தொடர்ந்து போய் இந்த கிளாஸஸை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ ஜெனிஃபர் டீச்சருக்கு ஒரு நல்ல பலத்த கைத்தட்டல். அவங்க ஒரு நாள் ஆப்சண்ட் ஆகாமல் தொடர்ந்து வந்து இந்த கிளாஸ் எடுத்திருக்காங்க. அதனால கத்தத்தாமே அவர்களையும் குடும்பத்தையும் ஆசிரியத்து அவங்க மகனுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்க முடியும். அது அடுத்த பேட்ச் வந்து நம்ம சர்ச்சுக்கு மேலேயே நடக்கும். கத்தர் வந்து ஸ்க்ராட்சில் இருந்து, அதாவது இடமே இல்லாத நிலைமையிலிருந்து, மிஷின்ஸே இல்லாத நிலைமையிலிருந்து கத்தர் இதுவரைக்கும் அதை வளர்த்து கொண்டு வருகிறார். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை செய்பவன் யார் என்ற வசனத்தின்படி கத்தர் இந்த இடத்தை கொடுத்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இது ரொம்ப நல்ல இடம். முதல்ல பெட்டிஸ்ட் அவங்க வீட்டில் இடம் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு உயர்வு. அதற்கு முன்னே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், இடம் இல்லாமல், சரியான இடம் இல்லாமல். எங்கள் வீட்டில் ஒரு ரூமில் நடத்தி, அதற்கப்புறம் தரை சரியில்லாத இடத்துல வந்து நாங்கள் நடத்தி, இப்படியெல்லாம் பெரியார் நகரில் நடத்தி, இப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டத்திற்குள்ளாக வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ் நான் டீச்சராக இருந்து நான் டீச் பண்ணியிருக்கேன். தையல் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஆனால் அதை கற்றுக்கொண்டது வந்து அது கத்தர் வந்து எப்படி இவ்வளோ பிளான்ஸ் வச்சுருக்காரு அப்படின்றது தெரியவே இல்லை. கத்தருக்கு ஏதோ ஒரு திட்டத்தோடு கூட எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை செய்பவன் யார். இப்பொழுது இதுவரைக்கும் வந்து அதற்கென்று ஒருவரை ஏற்படுத்தி கத்தர் இந்த ஊழியங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். தூதனை அனுப்பி அவர் பராமரித்து கொண்டு வருகிறார். அதற்காக தேவனுக்கு கரங்களை உயர்த்தி எல்லாரும் தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். எல்லாரும் தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். தேவனே, இந்த அடுத்த பெஞ்ச் இன்னும் அதிகமாய் ஆசீர்வாதம் பெற்றவர்களப்பா, அதற்காக நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கூட சகோதரி பெட்டி அவர்கள் இந்த டெய்லரிங் படித்து முடித்த இந்த பேட்ச் ஆசீர்வதித்து ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். நீங்கள் எல்லோரும் முன்னால் வந்து நினைக்கங்க, அப்படி முன்னால் வந்து நினைங்க. அவங்க பிளெஸ் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் பரம தகப்பனே, இதோ இந்த நல்ல அருமையான காலை வேளைக்காய் நன்றி சுவாமி. இந்த 61வது பேட்சில் வந்து சேர்ந்து பயின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்கள் இந்த இடத்துல வந்து இந்த தையல் கலையை மட்டுமல்ல, ஆண்டவருடைய வார்த்தைகளை அவங்க கேட்டிருக்கிறாங்க. அவருடைய உள்ளத்தில் அது ஆழமாய் பதிந்து அவர்களுடைய எல்லா வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவர்கள் அந்த வேதத்தை வாசிக்கவும், ஆண்டவரை அதில் சொல்லப்பட்ட சத்தியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இன்று கூட நாங்கள் கேட்ட இந்த ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து யார் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்கப்பா. அவர் ஜீவனுள்ள தேவனாகிய குமாரனன் கிறிஸ்து எனப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. பிதாவாகிய தேவன் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தம்மை வெளிப்படுத்தி இந்த உலகத்தில் அவர் வாழ்க்கை செய்திருக்கிறார். இயேசுவின் அன்பை நாங்கள் படித்திருக்கிறோம். இயேசுவானவர் செய்த அற்புதங்கள் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்திருக்கப்பட்டது. இயேசுவானவர் எவ்வளவு மனதுருக்கம் உள்ளவராய் செயல்பட்டார், எவ்வளவு தாழ்மையாக இருந்தார், எவ்வளவு எளிமையான ஒரு ஜீவியத்தை செய்தார், எவ்வளவு அன்பும் இரக்கமும் பாராட்டினார். இயேசுவானவர் கண்ணீர் விட்ட இடங்கள் கூட உண்டு என்பதையெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் சிலுவையில் எதற்காக
தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், வருத்தங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார் என்பதை எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரை அல்லாமல் ஒருவனும் மோட்சத்திற்கு போக முடியாது என்ற சத்தியம் இந்த ஒவ்வொருவருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சுவாமி. அதை நினைவில் கொள்ள வேண்டும் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ரட்சிப்பு என்றால் மனம் திரும்பி இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு உண்மையான உத்தமமான ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இது அவருடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஜீவனுள்ள தேவன், மெய்யான தேவனை அவர்களுக்கு நாங்கள் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறோம் சுவாமி. அவருடைய வாழ்க்கையில் அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக அமைய அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவருடைய அன்பை பிரதிபலிக்கத்தக்கதாய், நிதானத்தை பிரதிபலிக்கத்தக்கதாய், பொறுமையை பிரதிபலிக்கத்தக்கதாய் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. இவர்கள் மூலமாய் இவர்கள் குடும்பங்களும் ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற காரியங்களை சொல்லி கொடுத்துருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பொறுமையோடு, நிதானத்தோடு, அன்போடு பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை ஒவ்வொரு நாளும் போதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும், குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற காரியங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறோம். அதையெல்லாம் அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் சுவாமி. இந்த 12 பேரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. இந்த பேட்சில் வந்து கலந்து கொண்டு எங்களோடு அவர்கள் ஆண்டவரே ஐக்கியமாகி, ஆண்டவரே எங்களோடு ஒப்புரவாகி அவங்க இருக்கிறாங்கப்பா. இன்றும் ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய பணி வீடுகளுக்கு செல்லும் பொழுது சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நன்றாக உணர்ந்து கொண்டு வாழ்வில் அதை அபியாசப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். டீச்சரை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரை இலவசமாக கற்றுக் கொடுத்த சபை மக்களுக்காக, பாஸ்டருக்காக, பாஸ்டர் அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். முக்கியமாக ஆனிஸ் பிரதருக்காக கொடா கொடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. அடுத்த பேட்சுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளில் வந்து சேர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். எழுந்து நின்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும், தூரத்திற்குள்ள பெற்றோர், பிள்ளைகள், சகோதரிகள், சகோதரர்களோடும், மிஷனரி குடும்பத்தோடும், உலகம் எங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும், விசேஷமாக இன்றைக்கு இந்த தேவாலயத்துக்கு வந்து சர்டிஃபிகேட் வாங்கின கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளோடும் இன்றும் மீண்டும் நிலைத்திருப்பதாக. God bless you. God bless you. God bless you.